உலக வாழ்க்கையை கவரிச்சு. அதான் எல்லாம் சொல்கிறான் பாருங்க. இஸ்மாயில் இது யார்? மனைவிகள் இஸ்மாயிலாக வந்து நிற்கிறாங்க. 9 ஒன்றா அறுத்துருங்க, வேலை முடிஞ்சது, டாட்டா காமிச்சிருங்க, உங்களுக்கு வேலையை மிச்சன்றாங்க. அல்லா தலாக் கொடுக்குறான். வேணுமா வாங்கிட்டு போயிருங்க, வாங்கிட்டு போயிருங்கன்னா அர்த்தம் என்ன? மறுமையில் நிற்க முடியுமா? எல்லாம் முன்னாடி போய் மனைவிமார்கள்லாம் பார்க்குறாங்க. அல்லாவே கழிச்சு விட்றான்னா இங்கே மட்டுமா கழிச்சு விடுவான்? கபூர்லேயும் கழிச்சு விட்ருவான், அரிசிலையும் நிழல்லையும் கழிச்சு விட்ருவான், எல்லாத்துலேயுமே கழிச்சு விட்ருவான். எப்பா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு வர்றாங்க. இதுதான் எக்ஸாம்பிள். இந்த இடத்துல கணவனுக்கு உண்டான கடமைகள் செய்வோம், மனைவிக்கு உண்டான கடமைகள் போயிட்டு இருக்கோம். தீனா கடமையானா தீனை பிடிச்சிக்குவோம், கடமையை தூக்கி விட்டுருவோம். இந்த நேரத்தில் கடமை இறங்கணும். அதுக்கு நீங்கள் ஹாஜராக மாறணும். நாம் இப்ராஹிமா மாறணும், நீங்கள் ஹாஜராக மாறணும். மாறலை அப்படின்னா வேலைக்கு ஆகாது. அப்போ என்ன பண்ணுவோம்? தூக்கி போடணும். தூக்கி போட்டால் பரிசு. இந்த இடத்துல புருஷன் சரியாக கவனிக்கவில்லை, அதெல்லாம் கிடையாது, தூக்கி போடணும். அப்போ அதுதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். இந்த 8 விஷயங்கள் வாழ்க்கையில் எப்பவும் குறிக்கிடும் நமக்கு. எதுக்கு? அல்லாஹ்வுடைய